கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஜியக்கொண்டா பெண்டின். இவரது இளமை காலம் முதல் முதிர் வயது வரை இவர் அநேக பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்திருக்கிறார். அநேக வருடங்கள் நுரையீரல் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு வேதனையிலும் துன்பத்திலும் தவித்தார். அந்த நேரத்திலும் ஊழியமே முக்கியம் என்று தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய சரீரத்தின் குறைவுகளையும் பெரிதாய் எண்ணாதபடிக்கு தேவனுக்கென்று வைராகியமாய் ஊழியம் செய்தார். தோட்டாவினால் துளைக்கப்பட்டும் இவர் உயிர் பிழைத்து தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை செம்மையாய் செய்தார். அப்படிப்பட்ட மிஷனரியை பற்றி நாம் இன்று காணலாம். ஜியக்கொண்டா பெண்டின் பிறப்பு 9/8/1939, மறைவு 9/3/2021. சொந்த ஊர் வில்லவர்லா, சொந்த தேசம் இத்தாலி, தரிசன பூமி மொசாம்பிக். ஏஞ்சலோ மற்றும் மிலேனா மாண்டிரோவின் மகனாக சகோதரர் ஜியோகொண்டோ ஆகஸ்ட் 8, 1939 அன்று பிறந்தார். ஜியோகொண்டா பெண்டின் ஒரு இத்தாலிய மிஷனரி ஆவார். அவர் மொசாம்பிக் மிஷனரியாக பணியாற்றினார். அவர் 8 குழந்தைகளை கொண்ட தேவ பயமுள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு திறமைகளால் ஊழியம் செய்ய வளர்க்கப்பட்டனர். அக்டோபர் 1950 ஜியோகொண்டா படுவாவில் உள்ள கம்போனி மைனர் செமினாரியில் நுழைந்தார். அங்கு அவர் நடுநிலை பள்ளியில் பயின்றார். 1953 அவர் மேல்நிலை பள்ளி படிப்புகளுக்காக பிரசியாவுக்கு சென்று அங்கு 1955 புளோரன்ஸ் நோவிஷேயேட்டில் சேர்ந்தார். 1958 உயர்நிலை பள்ளி படிப்புக்காக வெரோனாவுக்கு திரும்பினார். 1959 தத்துவம் படிக்க ரோம் நகர் சென்றார். அங்குதான் அவருக்கு நுரையீரல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டன. இதனால் அவர் மருத்துவமனை சிகிச்சைக்காக ஆர்கோவில் 5 ஆண்டுகள் செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது உடல்நிலை இப்போது மேம்பட்டிருந்தது. 1965 இறையியல் படிக்க வெரோனாவுக்கு திரும்பினார். ஆனால் 1966 மேலும் சிகிச்சைக்காக ஆர்கோவுக்கு திரும்ப வேண்டியதாக இருந்தது. 1968 அவர் இறையியல் படிப்பதற்காக வெனிகோனோ சுப்பீரியோர் சென்றார். அதே ஆண்டு ஜூலை 14 விசென்சாவின் பிஷப் மோன்ஸ் கார்லோ ஜினோடோவாவால் நோவோ லெடோவின் தனது சொந்த திருச்சபையில் பாதிரியராக நியமிக்கப்பட்டார். மேலும் 1972 அப்போது போர்த்துகீசிய காலனியாக இருந்த மொசாம்பிக்கிற்கு நுழைவு விசாவிற்காக காத்திருக்க போர்ச்சுகலுக்கு திரும்பினார். அந்த ஆண்டு மே மாதம் அவர் நம்புலா மறைமாவட்டத்திற்கு சென்றார். முயூரியா, கபாசிரா, நமஹாகா, லூரியோ மற்றும் கராபிரா ஆகிய இடங்களில் ஊழியம் செய்ய தொடங்கினார். பின்னர் மொசாம்பிக் போர்ச்சுகீசிய காலனியாக இருந்தது மற்றும் நாடு சுதந்திரத்திற்காக போராடியது. பெண்டின் தீவிர போர்க்காலங்களில் சேவை செய்தார் மற்றும் போரின் துன்பங்களை அனுபவித்தார். 1983 அவர் படுகாயமடைந்ததால் பாதிரியார் ஜியோகொண்டா கிட்டத்தட்ட ஒரு தியாகி என்று அவரது சகோதரி புளோவியா எழுதுகிறார். ஒரு மாலை அவர் திருப்பலியை முடித்தவுடன் சில திருடர்கள் தேவாலயத்திற்குள் நுழைந்தனர். அவரது கழுத்தில் துப்பாக்கியால் சுட்டனர். அவர் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்தபோது அந்த திருடர்கள் தேவாலயத்தை சூறையாடிவிட்டு அவர்களில் ஒருவர் பாதிரியார் ஜியோகொண்டாவின் மணிக்கட்டில் இருந்து கடிகாரத்தையும் அவரது செருப்பையும் எடுத்துக்கொண்டு அவர் இறந்து விட்டதாக நம்பி தப்பித்து போனார்கள். ஆனால் பெண்டின் உயிர் பிழைத்தார். பாதிரியார் ஜியோகொண்டா கிட்டத்தட்ட 1 மாத காலம் செயலிழந்து இருந்தார். பின்னர் அவர் தனது விரல்களை அசைக்க தொடங்கினார். படிப்படியாக அவரது இயக்க சக்தி திரும்பியது. மேலும் அவர் நடக்க, எழுத மற்றும் வேலை செய்ய முடிந்தது. அதிர்ஷ்டவசமாக தோட்டா அவரது முதுகு தண்டுக்குள் காயம் ஏற்படுத்தவில்லை. 1 வருடம் கழித்து அவர் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பினார். இப்போது அவரால் சுறுசுறுப்பான பயண ஊழியம் செய்ய முடியாததால் அவர் 1988 பெய்ராவில் மேய்ச்சல் பணியை மேற்கொண்டார். அவர் உள்ளூர் மொழியான சிண்டாவ் மொழியில் பைபிளை மொழிபெயர்க்க தொடங்கினார் மற்றும் 5 ஆண்டுகளில் அதை முடித்தார். போர்த்துகீசியத்தை நன்றாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் சிண்டாவ் மற்றும் மகுவா ஆகிய 2 உள்ளூர் மொழிகளையும் நன்றாக கற்றுக்கொண்டு பேசினார். அவர் கூர்மையான படைப்பாற்றல் மற்றும் தெளிவான மனதை கொண்டிருந்தவர். மேலும் அவரது நகைச்சுவை உணர்வால் கடினமான முடிவுகளை எளிதாக எடுத்தார். அவருக்கு பக்கவாதம் மற்றும் நுரையீரல் நோய்கள். சரீரம் பலவீனமானாலும் அவர் மொசாம்பிக்கை விட்டு வெளியேற விரும்பவில்லை. அவர் தனது கடைசி ஆண்டுகளை போஸ்டுலன்சியில் கழித்தார். அவருடைய எளிமையான வாழ்க்கை பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அவரது அப்போஸ்தலிக்க வைராகியம் மற்றும் அவரது பிரார்த்தனை, சேவை மனப்பான்மை ஆகியவை புதிய தலைமுறை கோம்பேனி மிஷனரிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தன. உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் மொசாம்பிக்கில் தங்க விரும்பினார். நாட்டின் வடக்கே உள்ள நம்புலாவில் வசிக்கும் மிஷனரிகளுக்கு
ஜியோகொண்டா அவர்களின் மிஷனரி அனுபவங்கள் அதிகமாய் அவர்களை உந்தத் தொடங்கியது. அநேக காரியங்களை, அனுபவங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அதேபோல் நாட்டின் மையத்தில் உள்ள பெஹ்ராவிலும் வசிப்பவர்கள் அவரை எப்போதும் ஒரு அசல் மிஷனரி என்று நினைவு கூறுகிறார்கள். அவருக்கு கூர்மையான படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு மனம் இருந்தது. அவருக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலான ஊழியத்திற்கு பிறகு அவர் COVID-19 காரணமாக மார்ச் 9, 2021 அன்று மடோலாவில் இறந்தார். மார்ச் 11 வியாழக்கிழமை அவரது இறுதிச் சடங்கு மிச்சா புட்டின் கல்லறையில் நிறைவேற்றப்பட்டது. அவரது நினைவாக மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை நோவோலெடா தேவாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. நாமும் அவரைப் போல விசுவாசித்து பலவீனத்தில் தைரியமாயிருந்து தேவனுடைய காரியங்களை செயல்படுத்த எப்பொழுதும் வாஞ்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.